வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசிலேருந்து நமக்கு புதுசாக ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வரிசையாக மார்னிங்லேருந்து ஒரு 11 வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கறனால இதில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்தா பத்தாது. ஸோ ஓவரால் நான் எல்லாமே அப்படியே ஜஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்னு இருக்குன்னு. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13/10/2024. ஸோ அக்டோபர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு 10 டேஸ் கொடுத்துருக்காங்க. 16/10 to 25/10. ஸோ 10 டேஸ் எக்ஸாக்டாக இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஷார்ட் நோட்டீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோக்கு பார்க்குறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயே நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டர், கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். ஸோ இதில் டைப் வச்சிருக்கிறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா அவங்க மட்டும்தான் இந்த 2 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி ஜஸ்ட் 13,000 ஃபஸ்ட்டு 2 போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற போஸ்ட்டுக்கெல்லாம் 29,000 கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறதுக்கு 35,000, சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன், 35,000. அதுக்கப்புறம் இதில் மொத்தமாக 8,113 வேகன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் 18, மேக்ஸிமம் 36. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசி என்சிஎலுக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ்ல இருந்தால் 3 இயர்ஸ், ஓபிசி என்சிஎல் இருந்தால் 6 இயர்ஸ், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 8 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி யூஆர்இடபிள்யூஎஸ்ல இருந்தால் 10 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஓபிசி என்சிஎல் இருந்தால் 13 இயர்ஸ், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 250, இபிஎஸ் கேண்டிடேட்ஸ்க்குமே 250 தான். இதில் வராத மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் 500 ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 500 நீங்கள் பே பண்ணணும். இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. ப்ரிலிம்ஸில் வந்து சிபிடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ் 40 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 30 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசர்னிங் 30 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்குது. 90 நிமிஷத்தில் எழுதணும். 90 நிமிஷம்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் நீங்கள் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அடுத்தது வந்து இது எல்லாமே சிபிடி எக்ஸாம் தான். ஸோ கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் அட்டன் பண்ணணும். எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்கும். எம்சிக்யூனா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ அந்த டைப்பில் தான் இருக்கும். அடுத்து செகண்ட் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். இதில் வந்து 90 நிமிஷம் கொடுக்குறாங்க. பட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 கொஸ்டின், மேத்தமெட்டிக்ஸ் 35, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசர்னிங் வந்து 35. ஸோ டோட்டலாக 120 கொஸ்டின். 120 கொஸ்டினை நீங்கள் 1.5 மணி நேரத்தில் அட்டன் பண்ணணும். இங்கே போஸ்ட் வைஸ் அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 5 போஸ்ட்டுக்குமே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒன்று தான். எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. மெயின்ஸ் எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்கில் டெஸ்ட் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்டன்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. மற்ற 2 போஸ்ட்டுக்கும், அதாவது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே இல்லை. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் நம்ம சவுத் ஜோனுக்கான வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இது ரொம்ப சிறுசாக இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவு உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஜஸ்ட்டு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அடுத்தது செகண்ட் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். ஸ்டேஷன் மாஸ்டருக்கான குவாலிஃபிகேஷனும் ஜஸ்ட்டு டிகிரி தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 3வது போஸ்ட் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர். இதுக்கான குவாலிஃபிகேஷனும் டிகிரி தான் கேட்குறாங்க. அடுத்தது 2 போஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்களா, அதுக்கு தான் வேறு குவாலிஃபிகேஷன். ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூட டைப்பிங் தமிழ் கேட்கலங்க, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தான், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி தான் கேட்குறாங்க. அதுவும் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் அடிக்கணும். நீங்கள் டைப் மிஷினில் பழகிருந்தாலுமே உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அடிக்க தெரியணும். பட் இங்கே லோயராக ஹையரானு இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் ஹையர் வச்சுருந்தால் ரொம்ப பெட்டர். இல்லை லோயர் வச்சுருந்தாலுமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அந்த ஸ்பீடு வந்து நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணலை. அடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். இதுக்கும் அதே தான், ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் தான் இதுவுமே அடிக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக டிகிரி தான் கேட்குறாங்க. இதுக்கு டைப்பிங் ஸ்கில் மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. வேறு இன்னும் இல்லைங்க குவாலிஃபிகேஷன். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.